புளியஞ்சாதம் தேங்காய் சத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு அவியல், பீன்ஸு, பூசணிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுடலாம். பிஞ்சு மஞ்சள் பொடி போட்டு தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு 2 பச்சை மிளகா அரைச்சிடலாம். அதுக்கு அவியலுக்கு தேங்காய், பச்சை மிளகா, இது ஜீரகம் அரைச்சாச்சு. உப்பு போட்டு வச்சுருக்கேன். காயை வேக வச்சுட்டு இதை அரைச்சதை கொட்டிட்டு தேங்காய் எண்ணெய் கடுகு தாளித்து கொட்டினா ரெடி ஆகிடும். அவியல் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கை வந்தப்புறம் அரைச்ச விழுதியும் விட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கே அவியலுக்கு டேஸ்ட் நிறையா விட்டால் தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்றா சேர்த்து கலந்துடலாம், வதக்கிடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து கொட்டால் ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சு அவியல் ரெடியாக எடுத்து பாருங்க. தாளித்து கொட்டிடலாம். சூப்பரான அவியல் ரெடி எடுத்து பாருங்கள். இந்த மத்தியில் தள்ளி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சர்க்கரையும் போட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு தாளித்து கொட்டிட்டு இதில் போட்டோம்னா ரெடி எடுத்து சூப்பரான அவியல் ரெடி எடுத்து பாருங்கள். தயிரும் சேர்த்துக்கலாம். ஆறின அப்புறம் சூடாக இருக்கும்போது தயிர் சேர்க்கக்கூடாது. வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வேண்டாதவங்க அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும்.